I step up to the mic, gonna make it swing. Feel the rhythm in your bones, let the music. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருந்து ஆன்டி டேண்ட்ரஃப்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹேரை வந்து சிக்கு இல்லாமல் ரெண்டு பக்கமாக பிரித்து நல்லா சிக்கு உடச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? I step up to the mic, gonna make it swing. Feel the rhythm in your bones. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கெல்லாம் உடச்சிட்டு இந்தமாரி கோம்பு வச்சு ஒரு பக்கமாக இருந்து நல்லா டேண்ட்ரஃப் வந்து கீறி விட்டு நல்லா எடுத்து லைட்டாக நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பண்ணாலே நம்மளுக்கு அந்த டேண்ட்ரஃப்லாம் எல்லாம் வெளியே வரும். நமக்கே தெரியும் அந்த வர்றது எல்லாமே. நல்லா பேக் சைடு ஃப்ரண்ட்டில் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இருக்கோ அந்தமாரி எடுத்துடணும். அதுமாரி ட்ரையாக ஸ்கின் இருக்கும்போது பண்ணிங்க, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்போது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். நான் நேற்று கொஞ்சம் லைட்டாக ஆயில் வச்சதுனால பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் நல்லா வந்துருச்சு, அந்த லைட்டாக இருக்கிறதுனால அந்த டேண்ட்ரஃப் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹிமாலயோட ஆன்டி டேண்ட்ரஃப் க்ரீமை தான் வந்து அப்ளை பண்ணுறோம். நல்ல ஹேரில் வந்து ஸ்கேல்பில் படுற மாரி நல்லா அப்ளை பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹேரெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக இருந்து நல்லா அப்ளை பண்ணணும். பேக் சைட்லலாம் நல்லா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். நம்ம நல்லா 3 to 5 minutes நல்ல ஒரு ரொட்டேஷன் மசாஜ் நல்லா கொடுத்துட்டோம். ஜென்ரல் மசாஜ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த டேண்ட்ரஃப் எல்லாமே ஹேர் வாஷ் பண்ணும்போது வந்துடும். நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதில் ஒரு 10 minutes வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுக்கணும். சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்மளோட ஹேர் எப்படி இருக்குது. 1 hour later. இந்த ஹிமாலயா ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு ஹேர் வாஷ் பண்ணோன்னே எனக்கு ரொம்பவே ரிசல்ட் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. டேண்ட்ரஃப்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் பொய்லாம் சொல்ல, ஃபுல்லாகவே குறைஞ்சிருக்கலாம். கொஞ்சம் பரவாயில்ல, பாதிக்கு பாதி எனக்கு போயிருக்கு. நம்மளுக்கு எப்படி டேண்ட்ரஃப் வருது பார்த்திங்கன்னா, நம்ம ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வெளியே போனோம்னா அங்கே இருக்க டஸ்ட்டெல்லாம் நம்ம தலையில் பட்டு அது அப்படியே டேண்ட்ரஃபாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஆயில் அப்ளை பண்ணாலே நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வெளியே போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணி வந்து குடிக்காமல் இருந்தாலே நம்ம ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகி டேண்ட்ரஃப் வரும். ஒரு நிலத்தில் வந்து தண்ணி இல்லாமல் வறண்டு போனால் அந்த நிலம் எப்படி இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதேமாரி தான் நம்ம ஸ்கின்னுமே ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் வந்து நல்லா தண்ணி குடிங்க. ஓகேங்களா? இன்டேக் நிறைய எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆம்லா ஜூஸ் நிறைய வீக்லி 1 டைம் குடிங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஹேர் ஃபால் வீடியோ பார்க்கலாம். பாய்.